அது ஒரு கோடிகால விடுமுறை நாட்கள். கதிரவனும் அவனது தாய் தந்தையும் விடுமுறை நாட்களை கழிப்பதற்கு தங்களது சொந்த கிராமமான நீலிமலைக்கு வந்துள்ளனர். நீலிமலை கிராமத்தில் கதிரவனுக்கு மிக நெருங்கிய நண்பன் ஒருவன் இருந்தான். அவன் பெயர் செல்லியப்பன். கோடைக்காலம் முழுவதும் கதிரவன் செல்லியப்பனுடன் தான் கோடைக்கால விடுமுறையை கழிப்பான். செல்லியப்பா, உன்னை பார்த்து எவ்வளோ நாளாச்சு, எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேன் கதிரவா. போன முறை நீ கோடை விடுமுறைக்கு வந்த பொழுது அடிக்கடி நம்ம கிராமத்துக்கு வந்து போறேன்னு சொன்ன. ஆனா இந்த வருடமும் நீ கோடை விடுமுறைக்கு தான் நம்ம கிராமத்துக்கு வந்து இருக்க. எனக்கும் ஆசைதான் செல்லியப்பா. ஆனா என்ன பண்றது, என்னுடைய கல்லூரி படிப்பு காரணமா என்னால நினைத்த பொழுதெல்லாம் பட்டணத்துல இருந்து நம்ம கிராமத்துக்கு வர முடியல. அது மட்டும் இல்லாம விடுமுறை நாட்கள் வந்தா என்னுடைய பொழுதுபோக்குக்காக நான் புகைப்பட கருவி எடுத்துக்கிட்டு எனக்கு பிடிச்ச விஷயங்களை புகைப்படம் எடுக்க கிளம்பிடுறேன். கதிரவா, நீ புகைப்பட கருவி வச்சிருக்கியா? என்கிட்ட சொல்லவே இல்ல. எங்க காமி, நான் பாக்குறேன். உனக்கு காமிக்காமலையா செல்லியப்பா? புகைப்பட கருவி இப்போ என்னோட அறைக்குள்ள இருக்கு. வா, நான் உனக்கு காண்பிக்கிறேன் என்று கூறி செல்லியப்பனை தனது அறைக்கு அழைத்துச் சென்று புகைப்பட கருவியை செல்லியப்பனுக்கு காண்பித்தான் கதிரவன். கதிரவா, நீ கடைசி முறையே நம்ம கிராமத்துக்கு வந்தப்போ இருந்ததை விட இப்ப நம்ம கிராமத்துல நிறைய விஷயம் மாறி இருக்கு. நீ உன்னோட புகைப்பட கருவி எடுத்துட்டு என் கூட வா. நம்ம 2 பேரும் இந்த கிராமத்தை நல்லா சுத்தி பார்க்கலாம். உனக்கு புகைப்படம் எடுக்க நிறைய விஷயம் கண்ணுல அழகழகா தென்படும் என்று கூறி கதிரவனை செல்லியப்பன் தனது கிராமத்தில் உள்ள ஒரு ஏரிக்கரைக்கு அழைத்துச் சென்றான். நீர் நிரம்பிய அந்த ஏரியை சுற்றி பறவைகள் பறப்பதையும் நீரில் நீராடுவதையும் அதை சுற்றியுள்ள பச்சை பசேல் என்ற புல்வெளியை பார்த்தவுடன் கதிரவனுக்கு ஒரே மகிழ்ச்சி. ஆஹா, இந்த இடம் இவ்ளோ அழகா இருக்கு. நம்ம கிராமத்துல நான் படம் பிடிக்க பல விஷயங்கள் காத்துட்டு இருக்கு போல செல்லியப்பா. ஆமா கதிரவா, இது மட்டும் இல்ல, நம்ம கிராமத்துல பல விஷயம் அழகா இருக்கு. உனக்கு எல்லாத்தையும் நான் சுத்தி காண்பிக்கிறேன், என் கூட வா என்று கூறினான் செல்லியப்பன். அதன் பிறகு கதிரவனும் செல்லியப்பனும் கதிரவனின் இருசக்கர வாகனத்தில் ஏறி கிராமம் முழுவதும் சுற்றி பார்க்க ஆரம்பித்தனர். இப்படியே ஒரு வாரத்திற்கு மேலாகியது. தினமும் செல்லியப்பன் கதிரவனின் வீட்டுக்கு வருவது. இருவரும் இருசக்கர வாகனத்தில் ஏறி கிராமம் முழுவதும் சுற்றி பார்த்து அங்குள்ள அழகான விஷயங்களை புகைப்படம் எடுப்பது என்று சந்தோஷமாக இருந்தார். எல்லாம் நன்றாகத்தான் போய்க் கொண்டிருந்தது. ஒரு நாள் எப்பொழுதும் போல் கதிரவனை அழைத்துச் செல்ல செல்லியப்பன் கதிரவனின் வீட்டிற்கு வந்தான். அடாடே கதிரவா, உன்னை தேடி யார் வந்திருக்கான்னு இங்க வந்து பாரு. நீங்க ஆச்சரியப்படுற அளவுக்கு யாருப்பா என்ன தேடி வந்திருக்கா? உன்னை தேடி வேற யாரு வருவா? உன்னுடைய நண்பன் செல்லியப்பன் தான் வந்திருக்கான். இருங்கப்பா, வரேன். கதிரவனின் தந்தையும் செல்லியப்பனும் சிறிது நேரம் காத்து கொண்டிருந்தனர். அதன் பிறகு கதிரவன் அங்கு வந்தான். செல்லியப்பா, இன்னைக்கு நம்ம எங்க படம் பிடிக்க போறோம்னு முடிவு பண்ணிட்டியா? முடிவு பண்ணாமலையா உன்னை தேடி வருவானான்னு? அப்புறம் எதுக்காக நேரத்தை கடத்திக்கிட்டு? வா போலாம் என்று முடிவு செய்து கதிரவனும் செல்லியப்பனும் புறப்பட்டனர். அப்பொழுது 2 பேரும் ஒன்னா சேர்ந்துகிட்டு மறுபடியும் ஊசுத்த கிளம்பிட்டீங்களா? செல்லியப்பா, இதுக்காக தான் என்னோட மகனை தேடி என்னோட வீட்டுக்கு வந்தியா நீ? கதிரவனின் தந்தை கூறியதை கேட்ட செல்லியப்பனுக்கும் கதிரவனுக்கும் முகம் வாடிவிட்டது. இதை பார்த்த கதிரவனின் தந்தை 2 பேரோட முகத்தையும் பாரு, நல்லா பேய் அறிஞ்ச மாதிரி ஆயிடுச்சு கொஞ்ச நேரத்துல. அப்பா, அவங்க 2 பேருக்கிட்டையும் சும்மாதான்ப்பா விளையாடன. போங்க, போய் நல்லா சுத்தி பாருங்க. மதிய உணவு சாப்பிடாம இருக்காதீங்க. இரவு முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமா வீடு வந்து சேர பாருங்க. எல்லாத்தையோட முக்கியமான விஷயம், இருசக்கர வாகனத்துல பயணம் பண்ணும்போது பாதுகாப்பா பயணம் பண்ணுங்க என்று அறிவுரை கூறி இருவரையும் வழிய அனுப்பி வைத்தார் கதிரவனின் தந்தை. அதன் பிறகு தனது வீட்டில் இருந்து கிளம்பிய கதிரவனும் செல்லியப்பனும் இருசக்கர வாகனத்தில் புதிய இடங்களை படம் பிடிக்க மிக ஆர்வமாக சென்று கொண்டிருந்தனர். அப்பொழுது எதிர்பாராத விதமாக எதிரே இருந்த ஒரு மிகப்பெரிய கல் மீது இருசக்கர வாகனம் மோதியது. அதன் பிறகு கண் விழித்து பார்த்த கதிரவன் தனது வீட்டில் தனது படுக்கையறையில் படுத்துக் கொண்டிருந்தான்.
விபத்திற்கு பிறகு என்ன ஆயிற்று, தான் எப்படி இங்கு வந்தோம் என்று அவனுக்கு ஒன்றும் புரியவில்லை. மேலும் அவன் கையை கவனிக்கும் பொழுது அவன் கையில் மிகப்பெரிய ஒரு தழும்பு ஒன்று உள்ளதையும் அவன் கவனித்தான். எனக்கு என்ன ஆச்சு? நான் எப்படி இங்க வந்தேன்? என் கையில இவ்வளோ பெரிய தழும்பு எப்படி வந்தது? கடைசியா நானும் செல்லியப்பனும் இருசக்கர வாகனத்துல போயிட்டு இருக்கும் பொழுது ஒரு கல்லுல மோதி 2 பேரும் கீழே விழுந்தோம். அதன் பிறகு எனக்கும் செல்லியப்பனுக்கும் என்ன ஆச்சு? நான் எப்படி என் வீட்டுக்கு வந்தேன்? செல்லியப்பன் எங்க? எனக்கு ஒண்ணுமே புரியலையே என்று குழப்பத்துடன் தன் அறையை விட்டு வெளியில் வந்து தன் தாயையும் தந்தையையும் வீடு முழுவதும் தேடி பார்த்தான் கதிரவன். ஆனால் யாரும் வீட்டில் இல்லை. தனது வீட்டிற்கு வெளியே தன்னுடைய 2 சக்கர வாகனம் உள்ளதா என தேடி பார்த்தான். ஆனால் அங்கு 2 சக்கர வாகனமும் இல்லை. தன் அறைக்கு சென்று தன் புகைப்பட கருவியை தேடி பார்த்தான். புகைப்பட கருவியும் இல்லை. என்னோட அப்பா அம்மா எங்க? இந்த இரவு நேரத்துல எங்க போயிருக்காங்க? மழை வேற இப்படி பெய்யுது. இந்த மழையில எங்க தான் போயிருக்காங்கன்னு தெரியல. அது மட்டும் இல்லாம என்னோட இருசக்கர வாகனத்தையும் காணோம். என்னோட படம் பிடிக்கிற கருவியையும் காணோம். நான் கோடை காலத்துல விடுமுறையில எப்பவும் தங்குற என்னோட வீடு தான் இது. ஆனா இன்னைக்கு இந்த வீடு புதுவித உணர்வையும் ஒருவித அச்சத்தையே எனக்கு கொடுக்குது. ஏனே புரியல என்று ஒருவித குழப்பத்துடன் தனக்குத்தானே பேசிக் கொண்டிருந்தான் கதிரவன். அப்பொழுது யாரோ கதவை தட்டும் சத்தம் கேட்டது. அந்த சத்தத்தை கேட்ட கதிரவன், அப்பாடா, ஒரு வழியா அப்பா அம்மா வீடு திரும்பிட்டாங்க போல. நான் கூட என்னை சுத்தி எல்லாமே வித்தியாசமா நடக்குதுன்னு கற்பனை பண்ணிக்கிட்டேன். முதல்ல அப்பா அம்மா கிட்ட செல்லியப்பன் எப்படி இருக்கான்னு கேட்கணும். அது மட்டும் இல்லாம என்னோட புகைப்பட கருவி எங்க இருக்குன்னு கேட்கணும் என்று எண்ணிக்கொண்டு தன் தாய் தந்தையை எதிர்பார்த்து கொண்டு கதவை திறந்தான் கதிரவன். ஆனால் அங்கு கதிரவனின் தாய் தந்தைக்கு பதிலாக முகமூடி அணிந்த ஒரு வயதான நபர் கதவிற்கு மறுபக்கம் நின்று கொண்டிருந்தார். யார் நீங்க? உங்களுக்கு என்ன வேணும்? நான் வெளியூருப்பா. நான் என்னோட கிராமத்தை நோக்கி வாகனத்தில் போயிட்டு இருந்தேன். அப்போ திடீர்னு பெஞ்ச அதிகப்படியான மழையால் என்னோட வாகனம் பழுதாகி நின்றுருச்சு. இங்கே ராத்திரி நேரத்தில் எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியலை. பக்கத்தில் இந்த வீடு தான்ப்பா தென்பட்டது. அதான் உதவி கேட்கலான்னு இங்கே வந்தேன். அந்த வயதானவர் கூறியதை கதிரவனால் நம்ப முடியவில்லை. அதனால் அந்த வயதான நபரை சந்தேக கண்ணுடன் பார்த்தான் கதிரவன். மேலும் அந்த நபரின் வாகனம் கண்களுக்கு புலப்படுகிறதா எனவும் பார்த்தான். ஆனால் அவன் கண்களுக்கு எந்த வாகனமும் தெரியவில்லை. என்னப்பா, நான் அந்த வாகனம் எங்கன்னு பார்க்குறியா? அது இங்கே தான்ப்பா, பக்கத்தில் தான் இருக்குது. மழை பெய்யுதில்ல, அது மட்டும் இல்லாமல் இரவு நேரம், அதனால தான் வாகனம் சரியாக கண்ணுக்கு தெரியலை. அது மட்டும் இல்லாமல் நான் முகமுடி அணிஞ்சிருக்குன்னு என் மேலே சந்தேகப்படாதப்பா. மழை பெய்யறதால வர வாசனை எனக்கு சுத்தமாக ஒத்துக்கல. அதனால தான் முகமுடி அணிஞ்சிருக்கேன். அந்த நபர் கூறியதை கேட்ட பிறகும் இரவு நேரத்தில் தான் தனியாக இருக்கும் பொழுது யார் என்றே தெரியாத ஒரு முகமூடி அணிந்த ஒரு நபரை வீட்டுக்குள் அனுமதிக்க மிகவும் யோசித்தாள் கதிரவன். என்னப்பா யோசிக்கிற? என்னால் குளிர ரொம்ப நேரம் தாக்கு பிடிக்க முடியலை. மழை நின்னதும் நான் என்னோட வாகனத்தை சரி பண்ணிட்டு இங்கிருந்து கிளம்பிடுவேன். அது மட்டும் இல்லாமல் நீ பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இந்த வயதானவனால உனக்கு ஏதாவது ஆபத்து வந்தா நீ என்ன சுலபமாவே சமாளிச்சிட மாட்டியா சொல்லு? அந்த நபர் கூறியதை கேட்டும் வெளியில் பொழியும் அதிகப்படியான மழையை பார்த்தும் மனமிறங்கி மனிதாபிமான அடிப்படையில் அந்த நபரை தனது வீட்டுக்குள் அனுமதித்து அமரச் செய்தான் கதிரவன். சிறிது நேரம் அவரையே உற்று கவனித்தான். அப்பொழுது அவர் முகத்தை தான் எங்கோ பார்த்துள்ளது போல் அவனுக்குள் ஒரு எண்ணம் தோன்றியது. யார் நீங்க? உங்க முகத்தை பார்த்தா நான் அடிக்கடி பார்த்து பழக்கப்பட்ட முகம் மாதிரி எனக்கு தெரியுது. கதிரவன் கூறியதை கேட்ட அந்த நபர் சிறிது வித்தியாசமான புன்னகையுடன், போல்தான் உனக்கு அந்த சந்தேகமே வருதா கதிரவா? கதிரவன் என்று தனது பெயரை அந்த நபர் கூறியதை கேட்டவுடன் கதிரவனுக்கு மிகப்பெரிய ஆச்சரியம். வீட்டுக்குள்ள வர்றதுக்கு முன்னாடி யாரோ போல பேசுனீங்க. இப்ப என்னை பத்தி எல்லாம் தெரிஞ்ச நபர் மாதிரி என்னோட பேரை சொல்றீங்க. யார் நீங்க? திருடனா? இவ்வளோ நாள் எங்க வீட்டை நோட்டம் விட்டுட்டு வீட்டுல யாரும் இல்லாம நான் மட்டும் தனியா இப்ப நேரம் பார்த்து திருட வந்திருக்கீங்களா? முட்டாள் கதிரவா, நான் திருடனா? அப்போ நீ யாரு? என்னோட வீட்டுக்குள்ளேயே வந்து என்ன திருடன்னு சொல்றீங்களா? நான் கேட்டதுக்கு ஒழுங்கா பதில் சொல்லுங்க. யார் நீங்க? எதுக்கு இங்க வந்திருக்கீங்க? உங்களுக்கு என்கிட்ட இருந்து என்ன வேணும்?
கதிரவா, கொஞ்சம் கோவப்படாம அமைதியா உட்காரு. நான் யாரு, எதுக்காக உன்னை தேடி வந்திருக்கேன் எல்லாத்தையும் விலாவரியா சொல்றேன். உட்காரு கதிரவா. என்று கூறி கதிரவனை அமைதியாக அமரச் செய்தார் அந்த நபர். கதிரவா, இப்ப நான் சொல்ல போற விஷயம் உனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். நீ கொஞ்சம் பதட்டப்படாம நான் சொல்றத பொறுமையா கேளு. நான் வேற யாரும் கிடையாது. நான் தான் நீ, நீதான் நான். என்று அந்த நபர் கூறினார். அந்த நபர் கூறியதை கேட்ட கதிரவன் ஒன்றும் புரியாமல் குழப்பத்துடன், நீங்க என்ன சொல்றீங்க? எனக்கு ஒண்ணுமே புரியல. கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்லுங்க. கதிரவா, நான் தான் உன்னுடைய வருங்காலம். நான் எதிர்காலத்தில இருந்து காலப்பயணம் பண்ணி என்னுடைய இளமை காலமான உன்னை சந்திக்க வந்திருக்கேன். என்ன வருங்காலம் எதிர்காலம்னு ஏதேதோ சொல்லி என்னை ஏமாத்த பாக்குறீங்களா? நான் உன்னை ஏமாத்த பார்க்கல கதிரவா. நான் சொல்றதுதான் உண்மை. நீ என்ன நம்பிதான் ஆகணும். வேணும்னா உன்னோட கைய பாரு. ஒரு தழும்பு இருக்கா? என்னோட கைய பாரு. அதே மாதிரி ஒரு தழும்பு இருக்கா? அது எப்படி 2 பேருக்கும் ஒரே கையில ஒரே இடத்துல ஒரே அளவுள்ள தழும்பு இருக்கும் சொல்லு. அந்த நபர் கையில் இருக்கும் தழும்பையும் தன்னுடைய கையில் இருக்கும் தழும்பையும் பார்த்த கதிரவன் ஒருவேளை அந்த நபர் கூறுவதில் உண்மை இருக்குமோ என யோசிக்க ஆரம்பித்தான். நீங்க சொல்றது உண்மையாவே இருக்கட்டும். ஆனா என்னுடைய எதிர்காலமான நீங்க இப்போ நிகழ்காலத்துல இருக்கிற என்ன தேடி வர காரணம் என்ன? உனக்கு மிகப்பெரிய ஆபத்து காத்துட்டு இருக்கு. அந்த ஆபத்துல இருந்து உன்னை காப்பாத்த தான் நான் எதிர்காலத்துல இருந்து இங்க வந்திருக்கேன். என்னுடைய இளமை காலமான உனக்கு ஏதாவது ஆனா அங்க என்னுடைய நிகழ்காலமே இல்லாம போயிடும். அதனாலதான் உன்னை தேடி நான் எதிர்காலத்திலிருந்து காலம் பயணம் பண்ணி இங்க வந்து. ஆபத்தா? என்ன ஆபத்து? யாரால எனக்கு ஆபத்து? என்று மிகவும் ஆர்வத்துடன் அந்த நபரை பார்த்து கேட்டான் கதிரவன். ஆனால் அந்த நபர் பொறுமையாக, கதிரவா, இப்ப வரைக்கும் நான் சொன்ன விஷயங்களை கேட்டே நீ மிகவும் குழப்பத்துல இருக்க. நீ கொஞ்சம் தெளிவாகணும். போயிட்டு 2 பேருக்கும் தேநீர் போட்டு கொண்டு வா. தேநீரை குடிச்சுக்கிட்டு மத்த விஷயங்களை பத்தி தெளிவா பேசலாம். முக்கியமான விஷயங்களை பற்றி பேசும்போது ஏன் இவர் சம்பந்தமே இல்லாமல் தேநீர் கேட்கிறார் என்று யோசித்தான் கதிரவன். என்ன கதிரவா யோசிக்கிற? நீ குழப்பத்துல இருக்கும் பொழுதே தேநீர் குடிச்சா கொஞ்சம் தெளிவா யோசிப்பல்ல. அதுக்காக தான் சொல்றேன். தன் பழக்க வழக்கத்தை சரியாக அந்த நபர் கூறியதை கேட்ட கதிரவன் தன் எதிரில் இருப்பது உண்மையாகவே தன்னுடைய எதிர்காலம்தானா என யோசித்து இருவருக்கும் தேநீர் கொண்டு வர சென்றான். சிறிது நேரத்துக்குப் பிறகு தேநீரை கொண்டு வந்த கதிரவன் தான் கண்ட காட்சியை பார்த்து அதிர்ச்சியில் தான் கொண்டு வந்த தேநீரை கீழே போட்டு விட்டான். இங்க என்ன நடக்குது? நீங்க எதிர்காலத்துல இருந்து எனக்கு வர இருக்க ஆபத்தை தடுக்க வந்ததா சொன்னீங்க. ஆனா இப்போ கையில துப்பாக்கியை பிடிச்சிக்கிட்டு என்னை நோக்கி சுட தயாரான நிலையில இருக்கீங்க. இதுக்கு என்ன அர்த்தம்? என்ன அர்த்தம்னா, நான் இவ்வளவு நேரம் உங்ககிட்ட சொன்னது எல்லாமே பொய்ன்னு அர்த்தம். நான் உன்னை காப்பாத்த வரல. நான் உன்னை இங்க தேடி வந்ததே உன்னை கொல்லதான். துப்பாக்கி முனையில் உயிர் பயத்தில்தான் என்ன செய்வது என்று அறியாமல் கதிரவன் உறைந்து போய் நின்று கொண்டிருந்தான். அப்பொழுது யாரோ ஒரு நபர் கதவை தட்டுவ சத்தமும் மேலும் பேசும் சத்தமும் அவனுக்கு கேட்டது. கதிரவா, நீ பாக்குற எதுவுமே உண்மை கிடையாது. இப்ப கண்ணால பாக்குற எதுவுமே நிஜம் இல்ல. எல்லாமே ஒரு நிழல் தான் என்று கூறிக்கொண்டே அந்த நபர் கதவை உடைத்து கொண்டு கதிரவனை நோக்கி ஓடி வர ஆரம்பித்தார். கதிரவா, துப்பாக்கியை கீழே போடு. நீ கையில வச்சிருக்கிறது உண்மையான துப்பாக்கியே கிடையாது. சொன்னா கேளு, துப்பாக்கியை கீழே போடு. நீங்க யாரு? நீங்க எப்படி இங்க வந்தீங்க? அது மட்டும் இல்லாம என்னோட கையில எந்த துப்பாக்கியுமே இல்ல. அந்த முகமூடி போட்ட நபர் கையில தான் துப்பாக்கி இருக்கு. கதிரவா, சொன்னா கேளு, பதட்டப்படாத, பொறுமையாயிரு. அந்த நபர் ஓடி வருவதை பார்த்த முகமூடி அணிந்த அந்த வயதான நபர் தன் கையில் இருக்கும் துப்பாக்கியால் கதிரவனை சுட்டுவிட்டார். இதில் கதிரவன் கீழே விழுந்தான். சிறிது நேரத்தில் ஒரு வெளிச்சமும் சத்தமும் ஒன்றாக கேட்டது. கதிரவன் கண்விழ்த்து பார்த்தான். அவன் தனது வீட்டில் இல்லாமல் வேறு ஒரு இடத்தில் படுத்த நிலையில் இருந்தான். அவன் எதிரே அவனுடைய தாயும் தந்தையும் அவனுடைய நண்பனான செல்லியப்பனும் மேலும் தன் வீட்டிற்குள்ளே ஓடி வந்த அந்த நபரும் நின்று கொண்டிருந்தனர். கதிரவா, நீ கையில வச்சிருக்கிறது வெறும் புகைப்பட கருவி மட்டும்தான். அது துப்பாக்கி இல்ல. எனக்கு என்ன ஆச்சு? நான் எங்க இருக்கேன்? நீங்க மட்டும் இங்க இருக்கீங்க. அந்த முகமூடி அணிந்த அந்த பெரியவர் எங்க? கதிரவா, நான் தான் உனக்கு சிகிச்சை அளிச்சிட்டு வந்த மருத்துவர். நீயும் உன்னுடைய நண்பனும் கடைசியா விபத்துல சிக்கினது உனக்கு நினைவு இருக்கா?
அந்த விபத்துல ஒரு நண்பனுக்கு எதுவும் ஆகல. ஆனா உனக்கு தான் தலையில அடிபட்டுடுச்சு. உனக்கு தலையில அடிபட்டதால நீ சுயநினைவை எழுந்து 10 நாட்களா மருத்துவமனையில சிகிச்சை பெற்றுட்டு வந்த. ஆனா திடீர்னு இன்னைக்கு எழுந்து புகைப்பட கருவியை கையில வச்சுக்கிட்டு கையில இருக்கிற துப்பாக்கியால உன்னை சுட்டுடுவேன்னு கத்த ஆரம்பிச்சிட்ட என்று மருத்துவர் நடந்த அனைத்தையும் கூறிய பிறகு தான் கதிரவனுக்கு தான் பார்த்த காட்சி எதுவும் உண்மை கிடையாது, அனைத்தும் தன்னுடைய கற்பனை மட்டும்தான் என எண்ணி பெருமூச்சு விட்டான் கதிரவன். கதிரவன் சுயநினைவிற்கு வந்ததை பார்த்த அவனுடைய தாய் தந்தையும் செல்லியப்பனும் மிகவும் மகிழ்ச்சிக்குள்ளானார்கள். அதன் பிறகு கதிரவனின் உடல்நிலை முழுமையாக குணமடைந்தது. கோடைக்கால விடுமுறையும் முடிந்துவிட்டது. அதனால் கதிரவனும் அவனது தாய் தந்தையும் பட்டணத்தில் உள்ள தங்களது வீட்டிற்கு வந்து சேர்ந்தனர். பட்டணத்திற்கு வந்து சேர்ந்த கதிரவன் தனது அறையில் இதுவரை தனது கிராமத்தில் எடுத்த அனைத்து நிழல் படங்களையும் புகைப்படமாக மாற்றிக் கொண்டிருந்தான். அப்பொழுது கடைசியாக அவன் மருத்துவமனையில் தன்னை அறியாமல் எடுத்த புகைப்படத்தை நன்கு உற்று கவனித்தான். அதில் தனக்கு எதிரே இருந்த ஜன்னலின் கண்ணாடியில் தன் கற்பனையில் வந்த முகமூடி அணிந்த நபரின் பிம்பம் தெளிவாக தெரிவது பார்த்து அதிர்ச்சிக்குள்ளானான் கதிரவன்.